உங்களோட பேர் என்னங்கக்கா? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து? நான் வந்து ஜீவா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 102 விஏஓ கடலூர் எடுத்திருக்கேன் சார். என்ன படிச்சிருக்கீங்க? எப்ப டிஎன்பிஎஸ்சி பயணம் தொடங்கியது? எத்தனாவது அட்டம்ப்ட்டுங்க இது உங்களுக்கு? ஓகே. எனக்கு இது வந்து 3 அட்டெம்ப்ட். நான் எம்எஸ்சி, எம்பிஏ, எம்எல்ஐஎஸ் முடிச்சிருக்கேன். எவ்வளவு கேள்விகள் போட்டீங்க? நான் 160 கொஸ்டின் போட்டேன் சார். முதல் 3வது அட்டம்ப்ட்னு சொன்னீங்க. முதல் 2 தோல்விகள் உங்களுக்கு என்ன லெசன் சொல்லிக் குடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து எல்லாமே நல்லா படிச்சேன். பட் டெஸ்ட் வந்து நான் போட்டு பார்க்கல. அது வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக்கா இருந்தது. இந்த டைம் வந்து ஃபுல்லா டெஸ்ட் மட்டும் தான் போட்டு பார்த்தேன். ஒரு 5 டெஸ்ட் பேட்ச் போட்டேன். ஒரு டெஸ்ட் கூட மிஸ் பண்ணல. ஒரு கொஸ்டின் கூட நான் வந்து விடல. ஒரு தப்பா இருந்துச்சுன்னா, எது தப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு மட்டும் தான் விடுவேன். அதாவது படிக்கிறத விட நம்ம எங்க தப்பு பண்றோம்ன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சக்சஸ்க்கே காரணம் சார். இப்ப இந்த முறை நீங்க எழுதினப்ப குரூப் 4ல தமிழ் ரொம்ப கடினமாக இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க. நிறைய நேரம் தமிழ்லயே ஸ்பெண்ட் பண்ணியதுனால மிச்ச ஜிஎஸ்லயோ மேக்ஸ் போடுறதுக்கு நேரம் பத்தல அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எந்த மாதிரி அணுகுனீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை, அந்த எக்ஸாம் ஹாலை? எனக்கு வந்து சிலபஸ் மாறினோடனே தமிழ் பத்தி ஐடியா இல்ல. ஸோ எப்படி கேட்பாங்கங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. அதனால மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ, நான் வந்து 2 அகாடமி அப்பதான் விட்டிருந்தாங்க. அந்த ஃபுல் புக்கு ஃபுல்லா கவர் பண்ணேன். ஓல்டு புக் ஃபுல்லா படிச்சேன். நியூ புக் ஃபுல்லா படிச்சேன். அது இல்லாம வெப்சைட் தமிழ் விஷுவல் அகாடமி அந்த வெப்சைட்ல இருக்கிற கலைச்சொல்லாம் போட்டு பார்த்தேன். எந்தெந்த விதத்துல தமிழை கவர் பண்ண முடியுமோ, ஒரு சிங்கிள் இதா இல்லாம எல்லாமே கவர் பண்ற மாரி பார்த்ததுனால எனக்கு தமிழ் ரொம்ப ஈஸியா இல்ல. ஓரளவுக்கு மாடரேட்டா மேனேஜ் பண்ண முடிஞ்சது என்னால. நான் எங்கேயோ படிச்சது வந்து அங்க யூஸ் ஆச்சு. எவ்வளவு கேள்விகள் போட்டீங்க மேம் தமிழ்ல? 86 சார். ஒரு பதட்டமா இருந்ததா அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தப்ப உங்களுக்கு? இல்ல நம்மளால கண்டிப்பா முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்ததா தமிழ் கேள்விகளை பார்த்தப்ப உங்களுக்கு? சரி, எனக்கு தமிழ் வந்து எனக்கு கஷ்டம்னா எல்லாருக்கும் கஷ்டம்ன்றது வந்து தெரிஞ்சிருச்சு. பட் ஜிஎஸ் வரும்போது எனக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியல. நல்லா படிச்சது தான். என்னால மறுபடியும் அத வந்து சரியா அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியல. பட் நம்ம எங்கேயோ ஒரு அன்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறது சரியா வரும் இல்லையா? அதே மாரி கரெக்ட்டா வந்துருச்சு சார். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ஆப்டிடியூட், ரீசனிங் அதை பத்தி சொல்லுங்க. நான் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் தான் சார். ஆனாலும் வந்து நான் போட்டு பார்க்காமலாம் இல்ல. அ அ ஒரு புக்கு ஃபுல்லா அதாவது நான் வந்து ஒரு 40 கொஸ்டின் பேப்பர் இன்டு 25 அந்த ஹோல் கொஸ்டினும் போட்டு பார்த்துருக்கேன். அது இல்லாம எல்லா டாபிக்லயும் கஷ்டமான சம்ஸ் எல்லாம் தனியா நோட் பண்ணி வச்சுப்பேன். எந்த எந்த டாபிக்லேருந்து வர கஷ்டமான மாடல் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கான்ஷியஸா இருந்தேன் சார். இப்ப முதல் வாட்டி படிக்கிறம்போது புதுசா ஒன்றத்தை கத்துக்க போறேன்ற ஒரு ஆர்வம் இருக்கும்ல மேம்? நிறைய வாட்டி நீங்க படிச்சிருப்பீங்க. படிச்சதையே நிறைய வாட்டி படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ ஒரு சலிப்போ, என்னடா இது படிச்சதையே படிச்சிட்டு இருக்கோம், அந்த மாதிரி எல்லாம் தோணியிருக்கா உங்களுக்கு? அப்படி இல்ல சார். எங்க மிஸ் பண்றோங்கிறது வந்து தெரிஞ்சதுனால தான் இது வந்து தெரியாதனால தான் இது வந்து டிலே ஆச்சு. அப்பவே வந்து அந்த மிஸ்டேக் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அப்பவே கரெக்ட் பண்ணியிருக்கலாம். நம்ம படிக்கிறோம், தெரியாத கொஸ்டின தெரிஞ்சுக்கிறோம்னு இருந்ததே தவிர, எங்க தப்பு பண்றோங்கிறத நான் தெரிஞ்சுக்கல. இந்த எக்ஸாம்ல நான் எங்க தப்பு பண்றோங்கிறத மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம இந்த மாதிரி படிக்கணும், இப்படி படிச்சா இதை கிளியர் பண்ண முடியுன்ற ஐடியா உங்களுக்கு எப்போ வந்ததுங்க? அது சரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு வந்து என்னன்னா, நெறைய டெஸ்ட் போட்டு பாருங்க. படிச்சதுல தப்பு பண்றோம் அப்படிங்கிறதுல, மறுபடியும் அந்த தப்ப பண்ணாம இருக்கணும். அவ்வளோதான். 50 மார்க் எடுங்க, 55 எடுங்க, 100 எடுக்கணும் அவசியமே இல்ல. பட் அந்த 55 கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும். அப்ப நம்ம எங்க தப்பு பண்றோங்கிறது தெரியும். அந்த தப்பு எங்க பண்றோம் ஒரு டெஸ்ட் போட்டுட்டு வந்தோம்னா, நம்ம எங்க தப்பு பண்றோங்கிறது வந்து தெரியணும். வந்தோனே ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கணும். அதுல எந்த ஒரு சின்ன வேர்ட் மாறி இருக்கு. ஏன்னா, அப்படிதான் கொஸ்டின் பேப்பருமே எல்லாருமே எடுக்குறாங்க. இப்போ ரொம்ப டஃப் லெவல் தான் எடுக்குறாங்க. எங்க தப்பு பண்றோங்கிறத வந்து ஒவ்வொன்னும் நோட் பண்ணி வச்சுக்கணும். நான் எக்ஸாம் டைம்ல வந்து ஒரு 50, 60 கொஸ்டின் பேப்பர் நான் எங்கெங்க மிஸ்டேக் பண்ணேன் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அது ஃபுல்லாவே நான் ரிவைஸ் பண்ணேன் சார். எக்ஸாம் ஹாலில் எதுவும் மிஸ்டேக் பண்ணீங்களா மேம்? அப்படிலாம் எதுவும் இல்ல சார். ப்ரீவியஸ்லி எதுவும் பண்ணல சார். என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லுங்க. பேனிக் ஆகாம இருக்கணும் சார். பேனிக் ஆகாம இருந்தாலே நம்ம கரெக்ட்டா பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து தோணுது. சரியோ தப்போ அது நமக்கு தெரியாது. பட் பேனிக் ஆகாம இருந்தா போடுற அந்த 10 கொஸ்டின ஓரளவுக்கு யோசிச்சு போலாம். பேனிக் ஆகிட்டோம்னா அது கொஞ்சம் தெரிஞ்சது தப்பா போடுற மாரி இருக்கும். உங்களோட ரிவிஷன் மெத்தட் எந்த மாதிரி இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. ரிவிஷன் வந்து நான் ஃபுல்லாவே முன்னாடி கவர் பண்ணிட்டதுனால, ஜிஎஸ், மேக்ஸ்லாம் ஃபுல்லா ரிவைஸ் தான் பண்ணேன் நானு. தமிழ் மட்டும் தான் மறுபடியும் படிச்சேன். அதே மாரி எனக்கு 1 டைம் படிச்சா, நான் ஒரு டெஸ்ட் எழுத போறேன்னா, ஒரு 3 டைமாவது அத நான் படிச்சிருக்கணும். அப்பதான் அந்த டெஸ்ட்டே நான் அட்டெண்ட் பண்ண முடியும். சும்மா போய் என்னால அது வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. அத திரும்பி திரும்பி படிக்கும்போது நமக்கு நல்லா தெரிஞ்சிரும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா படிச்சிட்டு இருந்தீங்களா, இல்லை ஒர்க் பண்ணிட்டு? இல்ல. நான் வந்து பார்ட் டைமா கவர்மெண்ட் ஜாப் தான் நானு. அது பார்ட் டைமா ஹால்ஃப் டே போயிட்டு வந்து தான் படிச்சேன்.
போன எக்ஸாம்க்குலாம் லீவ் போட்டு படிச்சேன். இந்த எக்ஸாம்க்கு வந்து கன்சிஸ்டன்ட்டா இருந்தேன். லீவே போடல. நான் எக்ஸாம்க்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி வரைக்கும் நான் ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன். ஹால்ஃப் டே போயிட்டு தான் இருந்தேன். அ வேற எதுக்குமே நான் வந்து லீவே போட்டு படிக்கல சார். கடந்த 2 ஃபெயிலியர் வந்து உங்கள புஷ் பண்ணுச்சா? ஃபார்வர்ட்ல நம்ம கண்டிப்பா ஜெயிச்சுட்டு தான் வரணும். இல்ல போதும்டா போயிடலாம் அப்படின்னு தோணியிருக்கா உங்களுக்கு? இல்ல சார், நான் போயிடலான்னு நெனைக்கல. பிரேக் எடுத்தேன். நம்ம அதையே திங்க் பண்ணும்போது கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கும். ஒரு 6 மந்த்ஸ் பிரேக் எடுத்தேன். போன டைம் கிளியர் ஆகலங்கிறப்போ, ஜனவரி வரைக்கும் பிரேக் எடுத்தேன். ஜனவரிலேருந்து ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன். எக்ஸாம் குரூப் 4 வந்து நான் நல்லா எழுதியிருக்கேனா என்னன்னு தெரியாது. கீ செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அன்னைக்கு ஈவினிங்கே வந்து குரூப் 2க்கு தான் குரூப் 2க்கு படிச்சேன் நானு. அது நம்ம கையில இல்ல. அது எல்லாருக்கும் கஷ்டம்னா, எனக்கும் கஷ்டம். அது எனக்கு தெரியாது. அதனால நான் அன்னையிலேருந்தே இன்னைக்கு வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஃபேமிலிலலாம் சப்போர்ட் பண்றாங்களா படிக்கிறதுக்கு? இல்ல, அம்மா சப்போர்ட் தான் சார். அம்மா சப்போர்ட்டு. பட் ஃபேமிலிக்கு நான் தான் சப்போர்ட். அவங்க வந்து அவங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி கன்சிஸ்டன்ட்டா இருந்ததே. அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. அம்மா, அண்ணன் உடம்பு முடியாதவங்க தான். ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து இன்னும் வந்து பூஸ்டப் பண்ணுச்சு. நெறைய வேலைகள் இருக்குமா உங்களுக்கு வீட்ல பார்க்கறதுக்கு? வீட்டு ஒர்க்குன்றது கிடையாது. பட் ஃபேமிலி ஃபுல்லா ரன் பண்றது நான் தான். நான் இப்போ டிகிரி படிக்கிறதும் நான் தான் டிகிரி நானே படிச்சேன். காலேஜ் சேர்றது, ஒர்க் போறது, வீட்டுக்கு என்னென்ன ஒர்க், மெடிக்கல் எல்லாமே நான் மட்டும் தான் பார்த்தேன். இது எல்லாத்தையும் பார்த்து தான் இத கிளியர் பண்ணேன் நானு. இல்ல சார், நான் வந்து ஒரு நானே நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு ஒரு நாள் ஃபுல்லா படிச்சா தான் நம்மளால முடியும். லீவ் போட்டு படிச்சா தான் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்ல. நம்ம கிடைக்கிற டைம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம நான் படிச்சேன். எந்த டைம்லயுமே எனக்கு எக்ஸாம்க்கு ஒரு 4 டேஸ் முன்னாடி எனக்கு லீவ் கிடைக்கல. அந்த வீக் லீவ் கிடைக்கல கலெக்டர் ப்ரோக்ராம் இருந்ததுனால. அதனால நான் பேனிக் ஆகல. அந்த ஹால்ஃப் டே போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்து அந்த 4 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பேனிக் ஆகாம நான் பண்ணேன். நான் லீவ் போட்டு பண்ணப்போ கூட என்னால அது வந்து பண்ண முடியல. அதனால வந்து லீவ் போட்டு தான் பண்ணணும். ஹோல் டே படிக்கிறாங்க, 24 ஹவர்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்ல. 4 ஹவர்ஸ் படிச்சாலும் கரெக்ட்டா படிச்சா போதும். நோட்ஸ்லாம் எடுப்பீங்களா மேம்? நான் எல்லா என்ட்ட ஒரு ஸ்கூல் புக் கூட கிடையாது சார். எல்லாமே வந்து டேப்ல வந்து பிடிஎஃப் எடுத்து எல்லாமே என்ட்ட நோட்ஸ் இருக்கு. எல்லா லெசனும் எந்தெந்த பேஜ்ல இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுப்போம். ஒன் டைம் கோவிட்ல எடுத்தது தான். அதனால ஜிஎஸ் வந்து நான் படிக்கிறதுக்கு பிடிஎஃப் யூஸ் பண்ணுவேன். ரிவைஸ் பண்றதுக்கு என் டைரி யூஸ் பண்ணுவேன். ஃபுல்லாவே. தமிழுக்கு வந்து புக்ல படிச்சதுனால அது வந்து நோட்ஸ் எதுவுமே நான் எடுக்கல சார். ஒன் டே ஸ்டடி பிளான்ல 3மே வச்சுப்பீங்களா? இல்ல இது தமிழ் தான் இந்த வாரம் ஃபுல்லா, மேத்ஸ் தான் இந்த வாரம் ஃபுல்லா அப்படி வச்சுப்பீங்களா? இல்ல சார், அப்படி இல்ல. அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கும்போது ஒரு ஒரு மாரி மைண்ட் இருக்கும். ஒரு டாபிக் முடிக்கணும்னு நெனைப்போம். அது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் போகும்போது மைண்ட் வந்து அதுல இருக்காது. ஸோ அதனால வந்து நமக்கு வேற படிக்கும்போதோ திடீர்னு மேத்ஸ் வீடியோ பார்ப்பேன். இல்ல ஜிஎஸ் படிக்கணும்னா நமக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கும். எனக்கு வந்து எது கஷ்டமா இருக்கும். இப்போ சயின்ஸ்லாம் கஷ்டமா இருக்கும். அது படிக்க எனக்கு பிடிக்கும். அது படிச்சா வந்து எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்க மாரி இருக்கும். அதனால அந்த மாரி சப்ஜெக்ட் மாத்தி படிச்சுட்டு இத கன்டின்யூ பண்ணுவேன். சிஎஸ்ல 6 யூனிட்டுமே படிச்சு எல்லாமே பார்த்திருந்தேன். ஆமா. சயின்ஸுமே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணேன். ஆல்ரெடி மெயின்ஸ் பண்ணியிருந்ததுனால சயின்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருந்தேன் சார். ஆஸ்பிரண்ட் டு அச்சீவர் ஆனது எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. அது தெரியல சார். அது வந்து சந்தோஷம்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. நியூட்ரலா தான் இருக்கு.